ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் 12க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி 11வது டெஸ்ட்டுக்கான உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர் பார்த்துடலாம். நேற்றைய உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழரின் இரு கண்கள் என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம், திருக்குறள். வாக்குண்டாம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் மூதுரை. நட்பிற்கு கரும்பை உவமையாக கூறும் நூல்? ஆன்சர் நாலடியார். தமிழர்களின் கருவூலம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. மே தினம் கண்டவர் யார்? ஆன்சர் சிங்காரவேலனார். டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. இன்றைய கொஸ்டின்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தரலாம். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று: மருதநீல நாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். காரணம்: குறிஞ்சித்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதநீல நாகனார் என அழைக்கப்படுகிறார். ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. காரணம் பார்த்தீங்கன்னா, மருதத்திணை பாடுவதில் வல்லவர் மருதநீல நாகனார். குறிஞ்சித்திணை கொடுத்துருக்காங்க, இது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். இது சரி. இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். இதுவும் சரி. இவர் எட்டு தொகையில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினைப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். இது தவறு. இவர் 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினைப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். 8 தொகை கொடுத்திருக்காங்க, இது தவறு. பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இது சரி. தவறான விடை ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தூண் என்னும் பொருள் தரும் சொல்? ஆன்சர் மதலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி? ஆன்சர் சுக்கான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் மாட ஒள் எரி மருங்கு அறிந்து ஒய்ய என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் மருதநீல நாகனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஸ் என குறிப்பிடப்படும்? ஆன்சர் கண்ணடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளில் நகைச்சுவை என்ற நூலை எழுதியவர்? ஆன்சர் முனிசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர்? ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது? ஆன்சர் சோம்பல் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது? ஆன்சர் முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல், உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும், விழுச்செல்வம் கல்வி, எண்ணித் துணிக செயல், கரவா கரைந்துண்ணும் காகம். சரியான விடை ஆப்ஷன் பி 34512. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? ஆன்சர் படித்தல். பாடு, எழுது, நடி இவை மூன்றும் முதல்நிலை தொழிற்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஓவியம் வட்டிகை செய்தி. ஓவியம் வரைபவர் கண்ணுள் வினைஞர். ஓவிய கூடம் சித்திரக்கூடம். சரியான விடை ஆப்ஷன் சி 231.
நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்னிமரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1896. நெக்ஸ்ட் கொஸ்டின், காளமேக புலவர் எழுதிய நூல்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆன்சர் மண்வாசல். இவர் எழுதிய நூல்கள் சரஸ்வதி மாலை, சித்திரமடல், பரபிரம்ம விளக்கம். மண்வாசல் தேனரசன் எழுதிய நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று குறிப்பிடும் நூல்? ஆன்சர் மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் மைய நூலகம் என அழைக்கப்படுவது? ஆன்சர் கன்னிமரா நூலகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஓட்டம் விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி முதல்நிலை தொழிற்பெயர். சூடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சரியான விடை ஆப்ஷன் பி 312. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதுகை இடம்பெறாத இணை? ஆன்சர் இரவு இயற்கை. எதுகை என்பது இரண்டாவது எழுத்து ஒன்றி வரணும். மற்ற மூணுக்குமே இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இடம்பெறாத இணை ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும் வகை? ஆன்சர் சுவரோவியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்ணாடி ஓவியத்தை உருவாக்கும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள ஊர் எது? ஆன்சர் தஞ்சாவூர். தந்த ஓவியம் காணப்படும் மாநிலம் கேரளா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். உ.வே.சா நூலகம் சென்னை. உலக தமிழ்ச் சங்கம் மதுரை. சிற்ப கலைக்கூடம் பூம்புகார். சரியான விடை ஆப்ஷன் பி 1342. தமிழ் பல்கலைக்கழகம் 1981 நிறுவியிருப்பாங்க. உ.வே.சா நூலகம் 1942. உலக தமிழ்ச்சங்கம் 1981 திறப்பதற்காக அறிவிச்சிருப்பாங்க. 2016 திறந்திருப்பாங்க. சிற்ப கலைக்கூடம் 1973. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது? ஆன்சர் ஓடம். களம், வங்கம், நாவை இது மூணுமே கப்பல் குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் 42. இந்த 42 சொற்கள்ல நோ, து இது இரண்டையும் தவிர மற்ற 40 சொற்கள் நெடிலெழுத்துக்கள். இது ரெண்டும் குறிலெழுத்துக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், புனையா ஓவியம் கடுப்ப புனையில் என்று புனையா ஓவியம் பற்றி செய்திகளை கூறும் இலக்கியம் எது? ஆன்சர் நெடுநல்வாடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஜூல்ஸ் வெர்ன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மூன்றாம் தமிழ்ச்சங்கம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓரெழுத்து ஒரு மொழிகளுள் தவறானதை தேர்ந்தெடு. ஆ பசு இது சரி. பே அன்பு இது தவறு. பேனா மேகம் வரும்.
மே மே இது ரெண்டுக்கும் அன்பு வரும். ஏ அம்பு இது சரி. ஓ மதகு நீர் தாங்கும் பலகை இதுவும் சரி. பொருந்தாதது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜி போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆன்சர் ஆங்கிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு? ஆன்சர் 2004. நெக்ஸ்ட் கொஸ்டின். குருப் மால்தோ பிராகு என்பன? ஆன்சர் வட திராவிட மொழிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர்? ஆன்சர் அண்ணல் அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது? ஆன்சர் சித்திரக்கவி. முருகன் அல்லது அழகு, உரிமை வேட்டல், தமிழ்ச்சோலை இது மூணும் அவர் எழுதியது. உங்களுக்கான கேள்வி. மனநூல் என அழைக்கப்பெறும் நூல் எது? இரண்டாவது கேள்வி. ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு? மூன்றாவது கேள்வி. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார்? நான்காவது கேள்வி. சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை எது? ஐந்தாவது கேள்வி. தமிழ் சுவாமிகள் நாடக தலைமை ஆசிரியர் யார்? இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெஸ்ட் 7th நியூ புக் 3rd டேர்ம்ல வந்து நடக்கும். படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.